அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். ஒரு நாள் பக்தர் ஒருவர் சற்று நொந்த மனதுடன் அன்னையிடம், அம்மா, உங்களிடம் இவ்வளவு வந்து போகிறேன், ஆனால் ஆன்மீகத்தில் எந்த முன்னேற்றத்தையும் நான் காணவில்லையே, எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார். அதற்கு அன்னை கூறினார், மகனே, நீ ஒரு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போது ஒருவர் வந்து உன்னை கட்டிலுடன் தூக்கி சென்று வேறொரு இடத்தில் வைத்து விடுகிறார். நீ வேறொரு இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்பது விழித்த உடனே உனக்கு தெரியுமா? தெரியாது. தூக்கம் நன்றாக கலைந்து சற்று கழிந்த பிறகுதான் அது உனக்கு தெரியும். மகனே, நான் உங்களுக்கு எதை தர வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை தீட்சை வேளையிலேயே செய்து விடுகிறேன். உடனடியாக அதன் பலனை நீங்கள் அறிய வேண்டுமானால், உடனடியாக அமைதி பெற வேண்டுமானால் தவத்திலும் சாதனைகளிலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாம் வாழ்வின் இறுதி வேளையில்தான் கிடைக்கும். ஒரு பக்தர் கை விரல்களால் எண்ணி மந்திர ஜெபம் செய்வதை மறந்துவிட்டார். அதை விளக்குமாறு கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். அதை தெரிவித்தபோது அன்னை கூறினார், இதிலெல்லாம் என்ன இருக்கிறது? எப்படியாவது ஒரு முறையை வைத்து கொண்டு ஜெபம் செய்தால் போதும். முறைகளும் வழிகளும் எல்லாம் மனத்தை வசப்படுத்துவதற்காக மட்டுமே. குருதேவர் என்னிடம், விலக்கு நாட்களில் சமைக்கக்கூடாதென்று யார் சொன்னது? நீ எனக்காக சமையலை செய், அதில் தவறில்லை. ஒரு விஷயம், இந்த விலக்கு, தீட்டு போன்றவையெல்லாம் மனதில்தான் உள்ளன, புறத்தில் அவை எதுவும் இல்லை என்றார். அதன் பிறகு நான் எல்லா நாட்களிலும் சமைக்க தொடங்கினேன் என்று அன்னை கூறினார். தவறு செய்த ஒருவருக்கு தண்டனை கொடுக்குமாறு அன்னையிடம் கூறியபோது அன்னை கூறினார், நான் அவனது தாய், நான் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் என்று கேட்டார்.